ஒரு சில கலைகள் எல்லாம் தேவன் பதைக்கிறார். ஏனென்றால் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும், உன் ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். நீ போகக்கூடிய தூரம் அதிகமா இருக்குது, ஊழியத்தை விட்டு மட்டும் போகாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார் என்று சொல்லி கடந்து சென்றார். அதன் பின்பு நான் ஒரு குறிப்பிட்ட நாள் உபவாசம் எடுத்து செபிக்கும் பொழுது, இந்த சபைக்கு நீர் என்ன வாக்கு பண்ணுகிறீர் இயேசுவே, எனக்கு என்ன வாக்கு பண்ணுகிறீர், நான் ஊழியத்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நீர் என்னோடு இருக்கிறீரா இல்லை என்னை கைவிட்டீரா என்று கேட்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வாக்கு பண்ண வாக்கு தான் யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த 2025க்கு எனக்கு பண்ணின வாக்கு, இந்த ஆலயத்துக்கு பண்ண, இந்த ஊழியத்துக்கு பண்ண வாக்கு அதுதான். தேவன் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அந்த வாக்கின்படியே இந்த வருடம் முழுவதும் என்னோடு கூட இருந்தார். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், மந்திர ரீதியாக எதிர்த்தார்கள், மிரட்டல்கள் ரீதியாக எதிர்த்தார்கள், எப்படியாவது விரட்டிடணும்னு முயற்சி பண்ணார்கள், அவமானப்படுத்தி பார்த்தார்கள், ஊழியத்திலே இருக்கக்கூடாது, இவனை சாகடிச்சணும்னு சொல்லி கூட செயல்பட்டார்கள். எல்லா காரியத்திலும் என்னை எதிர்த்தவர்களை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஆனால் தேவன் என்னை இந்த இடத்துல நிலைநிறுத்திருக்கிறார், ஊழியத்துல வெற்றி பெற வைத்திருக்கிறார். நான் இழந்த இடங்கள் எல்லாம் ஊழிய ஃபீல்டுகள்லாம் திரும்ப போய் சந்திக்க வைத்திருக்கிறார். ஊழியத்தில் அந்த மன அழுத்தம், டென்ஷன், தோல்வி நிமித்தம் நான் அநேகரை என்னை விட்டுட்டேன். அந்த நேரத்தில் கூட தேவன் போய் சந்திக்க வைத்து திரும்பவும் ஆலயத்தில் சேர்க்கும்படி தேவன் உதவி செய்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் சன்னிதியில் போய், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லும்போது, ஆண்டவர் நான் இருக்கிறேன், பயப்படாது அப்படி. ஆண்டவர் அவங்களுக்கு நான் நன்மை தான் செய்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு தீமை செய்யறாங்களே, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். யோசுவா 1:5 தான்யா, உனக்கு விரோதமாய் வந்தாலும் அவர்கள் எதிர்த்து நிற்பதில்லை, ஏனென்றால் நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், நான் ஒரு கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினது போல இந்த வருடம் தேவன் என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் நடத்தினார். ஆம், இழந்த ஆத்துமாக்கள் மாத்திரமல்ல, அநேக புதிய ஆத்துமாக்களை சந்திக்கும்படி, அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்தும்படி, அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும்படி தேவன் செய்தார். அது மாத்திரமல்ல, எந்தெந்த காரியங்களை நான் கை வைக்கிறேனோ அந்தந்த காரியங்கள்ல வெற்றி வாய்க்க பண்ணும்படி, அந்த காரியம் வாய்க்க பண்ணும்படியும் தேவன் அற்புதம் செய்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்னொரு காரியம், ஒரு பெரிய பொய்ய நிமித்தம் ஒரு மனிதருக்கு நான் நன்மை செய்தது நிமித்தம் அந்த மனிதன் எனக்கு விரோதமாக தீமையை பரவி, பொய்யாக பரவி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி கொண்ட பொய்ய நிமித்தம் ரொம்ப மனவேதனையோடும் கவலையோடும் இருந்தது கூட தேவன் அந்த பொய்யை பொய்யாக இந்த வருடம் மாற்றி என் தலையை நிமிர பண்ணார். சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை நிமிர பண்ணார். நீதியை சரி கட்டின வருடம். அது மாத்திரமல்ல, உயர்வின் வருடம். இந்த வருடம் ஜனவரியில தலைக்குறிவோடு போவேன், அவமானத்தோடு போவேன், அந்த பொய்ய நிமித்தம் கவலையோடு போனேன். ஆனா இந்த வருடம் டிசம்பர்ல என் தலையை